நான் தம்பி என்ன பண்ணா? டேய் டேய் டேய், என்ன பண்ணிட்டு இருக்காடா தம்பி? அண்ணே என்னப்பா பண்ணா? அண்ணே அண்ணே காதுல கிளுக்கு குளுக்காமா, கிளுக்கு குளுக்கு குளுக்கு, நீ குளுக்கு. ஆனா ஐயோ சளி சளி சளியா அதுல பிடிக்காதடாப்பா. எத்தனை தடவை சொன்னேன்டா அவன்கிட்ட. அந்தே அந்தி என்னது அண்ணியா? அண்ணிடா அண்ணி. நீ சரி நீ சொல்லாண்டா அண்ணி, நீ சொல்லாண்டாப்பா. நீ ஒன்றும் சொல்லாண்டா. சொல்லுவியா? அந்தியா? சரி அந்தினியா வச்சுக்க நீ. அண்ணே சளி. அண்ணி சளி பிடிச்சாதப்பா, பிடிச்சாத. கர்ச்சிப்பு எதுக்குடா நெஞ்சில குத்தி வச்சிருக்கேன்? குட்டியா கர்ச்சிப்பு கிடக்கு, அதை எடுத்து அப்படி பிடிச்சணும். சரியா? இப்படி எல்லாம் அங்கங்கே ராவி வைக்க, தடவி வைக்க கூடாது. சரியா? அந்த அன்றைக்கு பிடிச்சாது இல்லையாப்பா? சரியா? கிளுக்கு கிளு. அது என்னது? காத்தாடியா? கத்துட்டு கத்துட்டு கத்துட்டு. சரி கிறுக்கி 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 விளையாடு. சரி அப்புறம் அது என்னது? கொம்பு முளைச்சிருக்கே தம்பிக்கு. சளி பிடிச்சிட்டடா. மாத்திரை தருவேன், சாப்பிடியா தம்பி? மாத்திரை சுண்ணி சோண்டு தான் இருக்கான், சாப்பிடுவியாப்பா? மாசுலையா மாத்துத விழுங்குமா விழுங்குமா. இங்க வாரு, இங்க வாரு. மிட்டாய் மிட்டாய் மாதிரி உள்ள மாத்திரம் இனிக்க நல்லா தொண்டையில போட்டுட்டு நீ தண்ணிய ஊத்தி விழுங்கிடணும். சரியா? அப்போ உனக்கு இந்த சளி எல்லாம் தீந்துடும். சரியா தம்பி? விழுங்கு விழுங்கு, தொண்டையில போடு, தொண்டையில. அப்படிதான் அப்படிதான். அப்பா விளங்கிட்டா. அது என்னது கையில? விழுங்க இல்லையா? என்னப்பா உனக்கு? உன்னை நான் பார்த்துக்கிடலான்டா, கண்ணு கலங்காம பார்த்துக்கிடுவேன். ஆனா இந்த சளி பிடிச்சாலோ வேதனை வந்தாலோ, சளி பிடிச்சாலோ இப்படி நோய்கள் வந்தன நீ மாத்திரைய விழுங்கா இல்லையாடா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனான்னா ஊசிய கண்டு பயந்து ஓடிடுறான். உங்க அம்மா என்னடான்னா சின்னதுலயே போட்டுட்டு போயிட்டாங்க. என் வீட்டுக்காரரு ஒன்னை எடுத்து எடுத்து வளர்த்து இந்த கரை ஆக்குனாரு. என்ன வந்து கல்யாணம் கழியாமலே இருந்தாரு உங்க அண்ணன். பிறகு நான் வந்து பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணினாருடா. கல்யாணம் பண்ணின பிறகு நீ படுக பாட பார்த்து என்னால தாங்க முடியல. ஆனா நான் உன்னை கண்ணு கலங்காம பார்த்துக்கிடுவேன். ஆனா நீ மட்டும் மாத்திரையே விழுங்கிடணும் தம்பி. எனக்கு கஷ்டமா இருக்குடா. அந்தே கஷ்டமா இருக்கு இல்லையப்பா? நீ விழுங்கிடணும் தம்பி. என்ன விழுங்கிருவியா நீ?
மாத்திரை விழுங்க மாட்டியா? விழுங்கணும் தம்பி. சரி, நான் பழம் தருவேன், சாப்பிடுவியா? பழம், பெரிய பழம் தருவேன், சாப்பிடுவியாப்பா? பழமா? சாப்பிடுவியா? நல்ல தம்பி அடிச்சுட்டாருண்டா. நல்ல தம்பி எடுத்துட்டாரப்பா. கொண்டா, மாத்திரையை கொண்டா. நான் அந்தி சாப்பிடுவேன். என்ன எங்கடா உருட்டி விட்டுட்டா? நல்ல தம்பி, நான் இதை சாப்பிடுவேன், நீ பழம் சாப்பிடணும், சரியா? சின்ன பொண்ணா விளையாடிட்டு கிழக்கா விளையாடிட்டு என்ன செய்யுது? எனக்கு எப்படியாவது இந்த மாத்திரையை ஒழுங்க வைக்கணுமே. சரி, பழத்தில் நம்ம எடுப்போம். உருட்டி வச்சு உள்ள வச்சிருவோம். நம்ம வச்சுட்டா அவன் சாப்பிடுதுக கூட உள்ள தள்ளி வச்சிருவோம். இன்னும் பிஞ்சு சரி, சாப்பிட கொடுப்போமா? தம்பி, பழம் சாப்பிடுறியாடா? என்னது இது, விசிறியா? கரண்ட் வேணல்லா, சுத்தணும். நல்ல பழத்தை ஒன்னையும் சாப்பிட்டுரு. இந்த தோல் கொஞ்சம் நான் உரிச்சு தான் வச்சிருக்கேன். நீ கஷ்டப்படுவா இல்லையா தம்பி? உரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுறணும், சரியா? இந்த வாங்கிட்ட உரிச்சணுமா? சாப்பிட்டுரு தம்பி, சாப்பிடு. மெத்துவா. ஸ்டைல பாரு. அப்படிதான் உரி சாப்பிடு. அந்தி நான் கூட கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன், சரியா? சாப்பிடப்பா. பழம் அதான் வானம். இது என்னது? அப்போ பழம் போதும். நான் ஒட்டும். சாப்பிட்டுட்டானா? என்னது அங்க என்ன? சாப்பிட்டுட்டா இல்லையா பழத்தை? என்ன தம்பி அங்க பாக்க? என்னது அங்க உத்து பாக்க? அது என்னதுடா? என்னதுமா? இல்ல, பழம் எனக்கு போதும். தந்தி எடுத்து தூள் போட்டுட்டேன். பழத்துக்குள்ளே இருந்து விதையா? வாழைப்பழத்துக்கு விதையா? பாவி சண்டாளா, மாத்திரையை தூக்கி எறிஞ்சிட்டேடா. அட பாவி, உனக்கு நான் எப்படிடா சளிய போக்குவேன்? மாத்திரையை தூக்கி எறிஞ்சிட்டேடா நீ. அத்தை நீங்க வேற விட்டுட்டு போயிட்டிய உங்க பையனை.
நான் வருவேனியா நம்பி முட்டிட்டு முதல்லயே போயிட்டிய. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு கண்ணுல தெரிஞ்ச மாதிரி இருக்கு. உங்கள்னால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நோய் வராம பார்த்துடுங்க. மாத்திரை கொடுக்க முடியல அவனுக்கு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா மாத்திரைய துப்பிடுறான் நர்ஸுக மேல. சரி, உங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு தான் நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். கலங்காதுங்க, நான் இருக்கிறது வரைக்கும் என் பிள்ளைய மாதிரி நான் பார்த்துடுவேன். தம்பி, நீ மாத்திரை மட்டும் சாப்பிட்டுடா. மாத்திரை நீ சாப்பிடணும் தம்பி, அப்பதானே உனக்கு சளி தீரும். என்ன சாப்பிட